ஹலோ குட்டி செல்லங்களே, எல்லாரும் கொக்கு பார்த்துருக்கீங்களா? ஆமாம், குளத்துல ஆற்றுல மீனை சாப்பிட வரும் தானே. கொக்கு எவ்வளோ அழகா சூப்பராக மீனை சாப்பிடுன்னு பார்த்துருக்கீங்களா? அப்படியே அந்த மீனை அப்படியே கேட்ச் பண்ணி லபக் லபக்னு முழுங்கி சாப்பிடும் தானே. ஆமாம், இன்னைக்கு ஒரு கொக்கு கதை கேட்கலாமா? ஒரு அழகான ஆற்றங்கரையில் நிறைய கொக்குங்கள் வாழ்ந்துருந்துச்சான். ஒரு நாள் அந்த கொக்குங்களெல்லாம் வேட்டையாட ஒரு வேடன் வந்தானான். ஒரு நாள் இந்த வேடன் என்ன தெரியுமா செஞ்சான்? துப்பாக்கி எடுத்து அப்படியே வானத்தை பார்த்து சுட்டானான். அந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்ட ஒரு சில கொக்குங்க மட்டும் பறந்து போயிடுச்சான். சில கொக்குகள் என்ன தெரியுமா செஞ்சிச்சு? மீனை வேற பிடிக்கணும், தப்பிச்சு வேற போகணும் அப்படின்னு சொல்லி 2 நினைப்போடு இருந்துச்சான். அந்த கொக்குங்கள்லாம் அடிபட்டு கீழே விழுந்துருச்சான். மீன் மேலே ஆசைப்பட்டு இருந்த கொக்குங்க எல்லாம் வேடனுக்கு பலியாயிடுச்சான். அந்த வேடனுடைய வேலைக்காரன் செத்துப்போன கொக்கை எல்லாம் பொறுக்கி பொறுக்கி ஒரு பையில போட்டானான். அப்போ அந்த வேடன் என்ன தெரியுமா சொன்னான்? செத்து போன கொக்குங்களை விடு, அது நமக்கு தான். பாதி உயிரோட துடிச்சிக்கிட்டு இருக்கே அந்த கொக்குங்களை பாரு, அதுதான் தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுது, அதை பிடி அப்படின்னு சொன்னானாம். அந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்டு பறந்து போன கொக்குங்க எல்லாமே தப்பிச்சிருச்சான். இதே போல தான் ஒவ்வொரு நாளும் அந்த வேடன் அந்த கொக்குகளை வேட்டையாடிட்டே இருந்தானாம். பாருங்க குட்டி செல்லுங்களே, பிசாசு அவனுடைய வலையில் சிக்க வைக்கிறதுக்காக நம்மளை நிறைய தவறுகளை செய்ய வைப்பான். ஜாக்கிரதையாக இருந்தோம்னா நம்மளும் அதுலேருந்து தப்பிச்சிடலாம். கொஞ்ச நேரம் தானே செல்ஃபோன் பார்க்குறோம், சின்ன பை தானே சொல்கிறோம், கெட்ட வார்த்தை தானே பேசுகிறோம் அப்படின்னு அசால்ட்டாக இருந்தோம்னா பிசாசுடைய வலையில் சிக்கி நம்மளும் அடிமையாயிடுவோம். பார்த்தீங்களா குட்டீஸ், பாவத்தின் பயங்கரத்தை நாம் உணர்ந்தால் பிசாசின் கைக்கு நாம் தப்பிவிடலாம். பரிசுத்தத்தை குறித்து அக்கறையின்றி இருப்பவர்களை குறித்து பிசாசுக்கு கவலை இல்லை. அவர்கள் எல்லாரும் செத்து போன கொக்கு போல. ஆனால் பாவம் என்று தெரிந்து 2 நினைவுகளோடு குந்தி குந்தி வாழ்பவர்கள் தான் அவனின் குறி. ஆகவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஓகேவா குட்டீஸ்? இருந்த இடத்துல கண்களை மூடி ப்ரேயர் பண்ணுவோமா? அன்புல ஏசப்பா, சாத்தானுடைய வலையில் சிக்காம ஜாக்கிரதையாக இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய நல்ல இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. ஆமேன். இப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? இப்போ ஒரு வசனம் கேட்கலாமா குட்டீஸ்? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5:8. ஹலோ குட்டீஸ், பாட்டு கேட்கலாமா? வேடன் வருவான், வளைய வீசுவான், பதுங்கி இருப்பான். வேடன் வருவான், வளைய வீசுவான், பதுங்கி இருப்பான். சட்டையடித்து பறந்திடுவேன், பயப்பட மாட்டேன். சட்டையடித்து பறந்திடுவேன், பயப்பட மாட்டேன். சாத்தான் வருவான், வளைய வீசுவான், பதுங்கி இருப்பான். சாத்தான் வருவான், வளைய வீசுவான், பதுங்கி இருப்பான். சட்டையடித்து பறந்திடுவேன், பயப்பட மாட்டேன். சட்டையடித்து பறந்திடுவேன், பயப்பட மாட்டேன். இப்போ இந்த பாட்டுக்கான ஆக்ஷன் பார்க்கலாமா? வேடன் வருவான், வளைய வீசுவான், பதுங்கி இருப்பான். வேடன் வருவான், வளைய வீசுவான், பதுங்கி இருப்பான். சட்டையடித்து பறந்திடுவேன், பயப்பட மாட்டேன். சட்டையடித்து பறந்திடுவேன், பயப்பட மாட்டேன். சாத்தான் வருவான், வளைய வீசுவான், பதுங்கி இருப்பான். சாத்தான் வருவான், வளைய வீசுவான், பதுங்கி இருப்பான். சட்டையடித்து பறந்திடுவேன், பயப்பட மாட்டேன். சட்டையடித்து பறந்திடுவேன், பயப்பட மாட்டேன். பாய். இதே போல் அடுத்த வாரம் சந்திப்போம்.